ஹெல்த் டைம்ஸ் நோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹீலர் ஆர் சங்கரி. நான் கடந்த 10 வருடங்களாக அக்யூபங்க்சர், சூஜோக், மலர் மருத்துவம் அப்படின்னு நிறைய இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகள் செஞ்சிட்டு இருக்கேங்க. என்னோட வெல்னஸ் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்குது. இங்கே நாங்கள் சிகிச்சை மட்டும் இல்லாது நிறைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட வகுப்புகளும் செல்ஃப் ஹீலிங் ஒர்க் ஷாப்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் இல்லை அதில் சேர விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பற்றி பார்க்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேவையான விஷயம் இப்போது. அது என்ன அப்படின்னா உடல் எடையை எப்படி கம்மி பண்ணுறது. இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இல்லை இதுக்கு எவ்வளவோ நம்ம ஸ்லிம்மிங் சென்டர்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ லிப்போசெக்ஷன் அது இது நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸும் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே ரொம்ப பிரயத்தனப்படுறோம். இந்த என்னோட உடம்பு இன்னும் ஸ்லிம்மாக இருக்கணும், இன்னும் அழகாக வயர்லாம் உள்ளே போகணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே அந்த கன்சர்ன் நம்ம மனசில் இருக்குது. ஆனால் இதுக்கு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள் நம்மளோட உடல் எடையை அதிகம் படுத்துது, அந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கணும். என்ன செஞ்சால் உடல் எடை குறையும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க? இன்டேக்கை கம்மி பண்ணுவாங்க. ஐயோ நம்ம சாப்பிட்டோம்னா உடல் எடை ஏன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எதை பண்ணலாம்? அப்போ என்னோடய ஃபுட்டை நான் கம்மி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப முற்றிலும் தவறான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஆக்சுவலி எனக்கு நல்ல பசி இருக்குது, ஆனால் என்னோட உடல் மெலியணும் அப்படின்ற விஷயத்தில் நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா லேக் ஆஃப் நியூட்ரிஷன். அப்போ என்னோட உடம்புக்கு போதிய சக்தி எனக்கு கிடைக்காது, சத்து கிடைக்காது. இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உடம்பு இளைக்க மாட்டீங்க, உடம்பு ஊதிக்கிட்டே போகும். ஊதுறது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன அதை டினோட் பண்ணுது அப்படின்னா பிளட் டிஃபிஷியன்சி இருக்குது, உங்கள் உடம்புல உங்களுக்கு தேவையான ரத்தம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலி அது டினோட் பண்ணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பசிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். எனக்கு 4 இட்லி சாப்பிடணுமா, தயவு செய்து சாப்பிடுங்க. அதை 2ஆக மாற்றாதீங்க. இல்லை எனக்கு ஒரு அளவுக்கு நான் சாதம் எடுத்துக்கணுமா, கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. உங்கள் மனசு உங்கள் உடம்பும் எதை கேட்குதோ அந்த ஃபுட்டை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் இப்போ நான் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக போய் பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது, இல்லை ஃப்ரைடு சிப்ஸு சாப்பிட்றதுங்கிறது தயவுசெய்து செய்யக்கூடாது. இது எல்லாமே டெம்ப்டேஷன் கணக்கில் வரும். அப்போது நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சத்துள்ள ஆகாரமாக தான் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடும். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் ஃபுட் சொன்னேன்ல, நெக்ஸ்ட்டு ஓவர் ஃபுட்டு. ஆக்சுவலி பசிக்காமல் சாப்பிட்றது. எனக்கு பசியே இல்லை, ஆனால் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன்னா எனக்கு சத்து வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதுவும் தவறு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஸ்டாக்னேஷனுக்கும் உங்களோட உடம்புல தொப்பை போடுறதுக்கும் நிறைய இது காரணமாக இருக்குது. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்அடிக்குவேட் ஸ்லீப்னு சொல்லலாம். எப்போ எனக்கு தூக்கமின்மை இருக்குது. இப்போ நான் இது எல்லாமே பண்ணுறேன், பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் தூக்கம் சரியாக இல்லை. நான் ராத்திரி நிறைய கண்ணு முழிச்சு டிவி பார்க்குறேன், மொபைல் பார்க்குறேன், இல்லை பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் உடம்பு கண்டிப்பாக வெயிட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம யாருமே, நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே யாருமே கருத்தில் வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் உடல் எடை குறைக்கணும்னாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா சாப்பாடை கட் பண்ணுறோம், இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம். இது 2ஐ தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ரொம்ப சீக்கிரமாக உங்களோட உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா அடுத்து எக்ஸசைஸ். லேக் ஆஃப் எக்ஸசைஸில் நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? நான் ஃபுட்டை கம்மி பண்ணிவிடுவேன், நான் கண்டிப்பாக இளைச்சி ஆகணும். கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காதுங்க. ஒன்று நீங்கள் வாக்கிங் போனால் மட்டும் பத்தாது, ஸ்பாட் ரிடக்ஷன் எக்ஸசைஸஸ் சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் டோன் பண்ணணும். டோன் பண்ண அப்படி தான் நீங்கள் உங்களோட உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, இல்லை ப்ரோட்டீன் பேஸ்டு டயட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் விஷயம் என்னென்னா உங்கள் உடம்புல ஏதாவது இம்பேலன்சஸ் இருக்குது. எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் சரியாக வரல, இல்லை எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சுலின் லெவலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னாலும் உங்களுக்கு உடல் எடை குறையாது. அப்போது இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் சரிப்படுத்திக்கிறது மூலமாக உங்களோட உடல் எடையை நீங்கள் ஈஸியாக குறைக்க முடியும், எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் குறைக்க முடியும். இதை தாண்டி இப்போ நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, நான் என்ன மேடம் பண்ணுவேன், மாத்திரை சாப்பிடலாமான்னா அதை விட சிறப்பான விஷயம்
இயற்கை சார்ந்த மருத்துவங்கள். ஸோ இதில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க உங்களோட கழிவுகள் நீங்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த வீடியோவில் இந்த வாழ்வியலோடு சேர்த்து நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு தேநீரை நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்க. இதை காலையிலையும் நைட்டும் நீங்கள் ஈவினிங்கும் நீங்கள் எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுல இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு என்னங்க தேவை நம்மளுக்கு? அதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி வேணும், பட்டை ரெண்டு பட்டை வேணும், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், புதினா ஒரு கைப்பிடி அளவு துளசி. ஸோ இதை மட்டும்தாங்க நம்மளுக்கு தேவை. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன பொருள் எல்லாமே அதில் போட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க. மறுபடியும் இப்போ நான் அதை திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணுறேன். இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, புதினா, துளசி. ஸோ இந்த 6 பொருள்களையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 6ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு இதை வந்து போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஸோ அது வந்து ஒரு அரை கிளாஸ் ஆகும் இல்லையா? அப்போ உங்களுக்கு 1 டம்ளர் வேணும் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அதை 1 டம்ளராக குறைச்சிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் லெமன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock போல் நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்பை வந்து இது டீடாக்ஸ் பண்ணும். இது வந்து கழிவு நீக்க டீன்னு சொல்லலாம். ஆக்சுவலி உங்கள் உடம்பு தங்கி இருக்க தேவையில்லாத கழிவுகளை வந்து இது டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு டீங்க. இப்போ டீடாக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வெயிட் வந்து ரிடக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப வந்து ஹெல்த்தி வேலை இழைக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறப்போ உங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டபாலிசம் அப்படின்னா நம்மளோட பசி நல்லா இருக்கும். அது உடம்பை வந்து டைஜஸ்ட் பண்ணுற வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட செல்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஆக்டிவாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதை வந்து இந்த டீயை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹன்சா டீன்னு சொல்லுவாங்க. இந்த ஹன்சா அப்படிங்கிறது ஒரு ஹன்சா வேலி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நார்த்து சைடு இருக்குல்ல ஒரு கிராமங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே 90 வயசு வரைக்கும் இளமையாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டீயோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உடல் எடை குறைய விருப்பம் உள்ள அனைவருக்குமே ஒரு சிறந்த டீயாக தான் இருக்கும். நான் சொன்ன வாழ்வியல் வழிமுறைகளையும் இந்த டீயையும் நீங்கள் எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு 50-60% ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.